ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் மதியம் இருக்கிற வீட்டு வேலை அப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாங்க, எப்பயும் வழக்கம் போல் எழுந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கொஞ்சம் இன்றைக்கி காலேஜ் லீவ் கொஞ்சம் நேரம் படுத்தாச்சுங்க. 7:30 மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே வந்தேங்க. வந்து பாருங்கள் எவ்வளோ ஜாமான் பாருங்கள். ஜாமான் பார்த்து தலையை சுற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. நைட்டே ஜாமான் கழுவிக்கலாம் பார்த்தா குளிர் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் கழுகலை. சரி காலைல கழிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஜாமான்லாம் கழுகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு 9 மணி 10 மணி ஆகிடுச்சிங்க. என்னோட ஹஸ்பண்டும் வெளில போயிருந்தாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்களா அவங்களால லைன் போக முடியல, இன்றைக்கி தான் போயிருக்காங்க. சரி அவங்க வரக்கு நம்ம டிஃபன் ரெடி பண்ணிடலாம். ஸோ டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேங்க. இன்னமும் மழை பெஞ்சிட்டு அப்படியே நசனே இருக்குதுங்க. துணி துவைக்கிற வெயிலில் 2-3 நாள் ஆகிடுச்சு துணி துவைச்சி. சரி அதுவுமே மிஷினில் போட்டு விட்டு அதுவுமே ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. காலையில் பூரியும் கடப்பாவும் செஞ்சுருந்தேங்க. அதுவுமே வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ அவ்வளோவா போகலை. அந்த வீடியோ யாருமே பார்க்கல போல். என்னோடய வீடியோ யாரெல்லாம் பார்க்குறோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பூரி பாருங்கள், பூரிக்கு இந்த கடப்பாக்கம் சும்மா வேறு லெவலுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்றைக்கும் அது ஒரு டைம் தான் கடப்பாய் செய்வேன். சூப்பராகவே இருந்துச்சு, எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் சளி பிடிச்சனால ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஊருக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சுங்க. பூரியுமே சாப்பிட்டுட்டு நல்லா ஒருத்தர் கொஞ்சம் இங்கேச்சாச்சுங்க. ரொம்ப டயர்னஸாக இருந்துச்சுங்க. 1 மணி ஆகிடுச்சி. 12:30 மணிக்கு தான் படுத்து துணியாக துவைச்சி போட்டுட்டு அடுத்து இன்னொரு துணியுமே ஓடிட்டு இருந்துச்சுங்க. அதை விட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. 1:30 மணிக்கு மேலே இருந்துச்சு. சரி என்னடா குழம்பு செய்யறதுன்னு பார்த்தா சரி முட்டை குழம்பு வச்சுட்டேங்க. மணி பார்த்தேன் இப்போ 2:30 ஆகிடுச்சு. நானுமே என்ன சாப்பிடல, என் ஹஸ்பண்டுமே சாப்பிடல. பையனுக்கு மட்டுமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். பையனுக்கு பொண்ணுக்கும் அவருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. பூரி சாப்பிட்டே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பாடுமே இவ்வளோ சாப்பாடாக்கி என்ன பண்ணுறது தெரியல. சரி கொஞ்சம் நேரம் சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி முட்டை குழம்பு புளிக்குழம்பு சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பனியார் குழியில் ஊற்றி போடுறதுங்க சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இது முட்டை ஊற்றும்போது கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சு. அப்படி கொல உயிருமாகிடுச்சுங்க. முட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாவம். அடுத்து நெக்ஸ்ட் 2வது இது சூப்பராகவே வந்துருச்சுங்க. முட்டை ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி குழம்பு சுட சாதம் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நல்லா சுருக்குன்னு நல்லாவே இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முட்டை அப்படி குழம்பு போச்சுங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் வந்துச்சு. 2வது இடு ஊற்றும்போது சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மக்களே சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் நினச்சி சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள் 2வது வீடியோ சூப்பராக வந்துச்சுல்ல, அழகாக வந்துச்சு. பாலாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். வாங்க மக்களே சாப்பிட்லாம்.